வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. இன்று பிற்பகல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை கூடுகிறது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பும் பொறியாளர்கள், அறிவியல் அறிஞர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணி ஆட்சி குறித்து பாஜக டெல்லி தலைமை முடிவு செய்யும் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை இன்று தொடக்கம். அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இஸ்லாமியர்களை பயன்படுத்தும் தாவேக தலைவர் விஜயை புறக்கணிக்கவும். தமிழகத்தில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் ஷகாபுதீன் வலியுறுத்தல். நாங்குநேரியில் சில மாதங்களுக்கு முன் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் சின்னதுரை மீது மர்ம நபர்கள் தாக்குதல். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் 22 மாதங்களுக்கு பின் மீண்டும் திறப்பு. பட்டியல் சமூகத்தினர் வழிபாடு நடத்த உள்ளதால் ஏராளமான போலீசார் குவிப்பு. சென்னை, திருவள்ளூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மீண்டும் சூடுபிடிக்கும் விசாரணை. முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவைச் சேர்ந்த சயான் இன்று ஆஜராக சிபிசிஐடி சம்மன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதிய கார் தீப்பிடித்து விபத்து. காரில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக காயங்களின்றி உயிர் தப்பினர். திண்டுக்கல் அருகே குழந்தைக்கு சூடு வைத்த அங்கன்வாடி ஊழியர். 2.5 வயது குழந்தையிடம் இரக்கமின்றி நடந்து கொண்ட ஊழியர் மீது போலீசில் புகார். தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து தீர்வு காண வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். கர்நாடகாவில் அரசு துறை ஒப்பந்தங்களில் முஸ்லிம்களுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் விவகாரம். பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட். காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் என அனைவருக்கும் தெரியும். வெற்றிக்காக கட்சியில் மாற்றங்கள் செய்ய இருப்பதாக ராகுல் காந்தி தகவல். கர்நாடக மாநில சிறப்பு அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது. அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட சாதிவாரி ஆய்வறிக்கை குறித்து விவாதிப்பு.
கர்நாடகாவில் 3வது நாளாக தொடரும் லாரிகள் வேலைநிறுத்தத்தின் எதிரொலி. மாநில அரசுக்கு தினசரி 4000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு. சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 245% வரி விதித்த விவகாரம். அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளை கண்டுகொள்ளப் போவதில்லை என சீனா விளக்கம். ஏமனில் நேற்று ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்கா தாக்குதல். ஹவுதி அமைப்பினரை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகில் தீ விபத்து. தீயில் கருகியும் ஆற்றில் மூழ்கியும் 50 பேர் உயிரிழந்த சோகம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அசத்தல் வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறி அசத்தல். ஐபிஎல் தொடரில் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. 3வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் முனைப்பு. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு காயம். அடுத்து வரும் போட்டிகளில் சஞ்சு சாம்சன் ஆடுவதும் கேள்விக்குறி. என் மனைவி ஐஸ்வர்யாவை விட அஜித் சாரிடம்தான் அதிக முறை ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். குட் பேட் அக்லி சக்சஸ் மீட்டில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் உருக்கம். தக்லீஃப் படத்தின் ஜிங்குச்சா பாடலின் சிங்கிள் வரும் 28ஆம் தேதி ரிலீஸ். ஏஆர் ரஹ்மான் இசையில் ஜிங்குச்சா ப்ரோமோ வெளியானது.